திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் வினிதா, வயசு 32, வர 165 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, சாதி வன்னியரில் அக்னிகுல சத்திரியான்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 62,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தாங்க ஒரு அண்ணன் மட்டும் இதை சொல்கிறாங்க. இவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன வாழ்க்கையை பிடிக்காமல் தனியாக வந்துட்டாங்கன்னா 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் பார்த்திங்கன்னா 4 வயசு வித்தியாசம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்ப்புன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சென்னையில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா சென்னையிலே மாப்பிள்ளை கிடச்சா ரொம்ப நல்லதான்னு ஃபீல் பண்ணுறாங்கம்மா. அப்போ தான் இவங்க எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை குழந்தை இருந்தால் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமான எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு ஹையர் டிகிரி படித்த மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா பார்த்திங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஏரோட்ராமில் அங்கே வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு சென்னையிலே 2 வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எங்கள் பூர்வீக சொத்துன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலங்கள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு மனைகள் வாங்கி போட்டிருக்காங்க. இவங்க பொண்ணுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 பொண்ணு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 62,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த பெண்ணு நலம் கருதி மகத்தை நாங்கள் மறைச்சிதாமல் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் பைரவி, வயசு 35, வர 158 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை அரசாங்கத்தில் இருக்காங்க. மாதம் 68,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்திங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன லைஃப்பில் வந்து இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டாங்கன்னா ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் தவறு 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ தனிமையில் தான் இருக்காங்க. இவங்க வயது வரும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 6 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்புன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பர் டிகிரி படித்த மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. இவங்க இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இவங்களே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இவங்க உங்கள் மாப்பிள்ளையை நல்லா பிடிச்சி போச்சுன்னா இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே வந்து இவங்க வேலையை மாற்றிட்டு வந்துட சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இவங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதில் எப்போயுமே தலையிடக்கூடாதுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க போன வழக்கையை பற்றி எப்பவும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பெண்ணோட வாசியம் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு 5 காரு 4 வேன் வச்சு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. ஒரு 2-3 பிளாட் வாங்கி போட்டிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 45 பவுன் நாங்கள் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை நாங்கள் மறைச்சிதாமல் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பெண் வீட்டை பார்த்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ளே இருக்குது. உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.